ஸோ பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய முதல் ஸ்னோ கொட்டியிருக்குது. நல்ல கொஞ்சம் கரைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி மட்டும்தான் ஸ்னோன்னு போட்டிருக்கு. கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். காருக்கு மேலே எல்லாம் ஸ்னோவோட தான் போகுது. பயங்கர குளிர் பாருங்கள் லைட்டாக. ஆனால் நடக்கிற இடத்துலலாம் ஸ்னோ இல்லை. ஸோ பார்சல் ஒன்று வந்திருக்கு. ட்ரெயின் போகுது, ஸ்னோ கொட்டுது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு கிளம்பும்போது நல்லா ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருந்தது. பயங்கர குளிராக இருந்தது. போகிற வழியில் உங்களுக்கு இந்த வியூஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எடுத்த வீடியோவை சேர்த்து இந்த பிளாக்காக அவங்களுக்கு தந்திருக்கிறேன். வெள்ளி வேலை முடிஞ்ச பிறகு ஈவினிங் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ எல்லாம் குடித்த பிறகு பார்த்திங்கன்னா என்னோடய சொயிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் வந்து நிறைய பேருக்கு இந்த சொயிங் கிளிப்ஸ் வந்து பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து 2 to 3 minutes வந்து அப்படி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 2 to 3 minutes வந்து நான் வந்து சொயிங் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன செய்தேன்னு சொல்லி ஷார்ட்டாக வந்து இந்த கிளிப்புகளில் வந்து சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நான் வந்து ப்ளவுஸ் ஒன்று ரெடி பண்ணுறேன், பெட்ச் ஒர்க் பண்ணி. கருப்பு கலர் ப்ளவுஸுக்கு வந்து இந்த பெட்ச் போட்டு ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஈகிளாக இருக்கிறதுனால நான் வந்து ப்ளவுஸோட பின் பக்கம் வந்து இந்த பெட்சை வந்து பெட்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முதல் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடணும். ஸோ கட் பண்ண பிறகு வந்து இந்த பெட்சை வச்சு பெட்ச் பண்ண போகிறேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சின்ன சின்ன கிளிப்பாக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். லாங் வீடியோ வந்து என்னோட இன்னொரு சேனல் கிச்சன் அண்ட் ஆர்ட்ஸ் என்ற சேனலில் வந்து லாங்காக வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கிறேன். யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி விடுறேன். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா என்னோடய மகன் வந்து மிலிட்ரி ட்ரைனிங் வந்து லீவுக்கு வந்திருந்தார். ஸோ அவர் எப்போ சனி ஞாயிறு லீவுக்கு வந்தாலும் ஸ்பெஷலாக வந்து அவரை வந்து நல்லா சாப்பாடு கொடுப்போம். ஏன்னா அவருடைய ஃபேவரிட் வந்து கொத்து ரொட்டி. இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இருந்ததுபடியாக ஹஸ்பண்டே வந்து பாதி வேலையை முடிச்சிட்டாரு. கறியும் வச்சுட்டாரு. அப்புறம் வந்து ரொட்டிக்கு மாவும் குழச்சி வச்சு கொத்து பரோட்டா செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ கொத்து ரொட்டி போடுறதுக்காக. ஸோ மகனுக்கு ரொம்பவே ஃபேவரிட் சாப்பாடு இது. அதனால வந்து பகல் சாப்பாடாக வந்து இதை செய்திருந்தோம். கிளியுது பனியன் துணி மாதிரியான கலர். கோதுமை நார்மலாக வெள்ளை கலர் தானே, ஸ்வீஸில் மட்டும் மஞ்சளாக இருக்குது. அப்போ புளிக்க பத்தாதோ, அப்படி வச்சுட்டு தேய்ச்சி சரியா. இன்னைக்கு எத்தனை மாவு வந்ததோ கிலோவில் கூட ஒரு கிலோவில் எத்தனை வந்து 1 2 3 4 5 10 19 தான் வந்துருக்கு. நம்மள 17 வருதுன்னு 13 ஒரு கிலோவில். நம்மள இன்னைக்கு 1 கிலோ தான் மாவு போட்டதுன்னு.
எனக்கு பார்த்திங்கன்னா முட்டை கொத்து போட்டுட்டேன். அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மட்டன் கொத்து. ஸோ அன்றைக்கி வந்து லஞ்சை சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து வெளியில் பர்ச்சேசிங்காக போயிருந்தோம். கொஞ்சமாக தான் ஒரு வீடியோ ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். சண்டே பார்த்திங்கன்னா சூப்பராக ரிலாக்ஸ் டே. ஒரு டீயோட ஸ்டார்ட் ஆச்சு. முதல் நாள் நாங்கள் தமிழ் கடைக்கு போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். பிரியாணி பாஸ்மதி ரைஸ், அப்புறம் வந்து குத்தரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை நான் ஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செய்திருந்தேன். பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பொரிச்சு பெரட்டின ஒரு ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எங்களோட வீட்டில் வந்து பிரியாணி பண்ணும்போது கட்டாயம் இது பண்ணணும். யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோடய மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா கேட்பார் அந்த கத்திரிக்காய் நீங்கள் செய்யலையான்னு. அதற்காகவே வந்து நான் வந்து அந்த கத்திரிக்காய் வாங்கி பொரிச்சு பெரட்டுறது. ஸோ இது கொஞ்சம் மெனக்கிட்ட வேலைன்னா எவ்வளவும் பொரிக்கணும். சின்ன சின்னதாக கத்திரிக்காய் வெட்டி, வெங்காயம் வெட்டி, அப்புறம் வந்து பச்சை மிளகாயும் பொரித்து தனித்தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் அடுத்த இன்ஸ்டன்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் பிரியாணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பட்டர், அன்றைக்கி வந்து நெய் வந்து இருக்கல, நல்லா பட்டரும் கொஞ்சம் வந்து ஆயிலும் தான் போட்டு செய்திருந்தேன். ஆயிலில் நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் ஆகும் வரையும் நல்லா வதக்கிட்டு சிக்கனையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். ஸோ வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கும் போதே நான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, இஞ்சி வந்து கூட இருக்கணும், வெள்ளைப்பூண்டு குறைவாக இருக்கணும். அண்ட் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா அடிச்சிருந்தேன் மிக்சியில். ஏன்னா வந்து என்னோடய பிள்ளைகளுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி வாயில் வந்து ஏலக்காய் கடிப்படவே கூடாது. அதனால வந்து நல்லா மையாக அரைச்சிட்டு அந்த சிக்கனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் வேகிறதுக்காக விட்டுட்டேன். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்க்கு அதெல்லாம் பொரித்து வச்சதை வந்து கொஞ்சமாக தேங்காய் பால், கொஞ்சம் மஞ்சள், உப்பு சேர்த்து அந்த பொரித்து வச்சதை அந்த தேங்காய் பால் கொஞ்சமாக கொதித்து வரும்போதே அந்த பொரிச்சதை சேர்த்துடணும். சேர்த்த பிறகு வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து ஆனில் விடக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஸ்வீட் சில்லி சாஸ் விட்டுக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா எலுமிச்சை கொஞ்சம் புளிஞ்சு விட்டுக்கிறேன்.
சூப்பராக அன்றைக்கி லஞ்சை என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் இப்போ வின்டர் சீசன் தொடங்கிருச்சு. வின்டருக்கெல்லாம் சம்மருக்கெல்லாம் அப்படியே வெளியில் இருந்ததெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டோம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்கு வைப்போம். எங்களுடைய வந்து கூரை மேலே இருக்கிறபடியாக ஸ்னோவெல்லாம் படாது, ஆனாலும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் இருந்த குஷன் எல்லாம் கொண்டு போய் நான் கெல்லரில் வச்சுருவேன். அண்டு வந்து அதில் வந்து புத்தா சிலை, அப்புறம் வந்து கொஞ்சமாக அந்த விளக்கெல்லாம் இருந்தது, லேம்பெல்லாம் இருந்ததில் அதெல்லாமே கொஞ்சம் கொண்டு போய் கெல்லரில் வந்து வச்சுருவேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வின்டர் கார்டனில் பார்த்திங்கன்னா வின்டரையும் ஃப்ரீயாக விட்டு வைக்கிறதுல நிலத்தில் வந்து கொஞ்சமாக வந்து வின்டர் வெங்காயம் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து அடுத்த ஏப்ரல் மார்ச் வாக்கில் வந்து பலன் தரும். பாருங்கள், எங்களோட மரத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இலையெல்லாம் சுத்தமாகவே கொட்டிருச்சு. பார்த்திங்கன்னா இலையெல்லாம் கீழே வந்து அன்றைக்கி அவ்வளோ குமிச்சு கொட்டியிருந்தது. நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த ரோஸஸை கூட நான் வந்து மூடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஸ்னோ பட்டால் செடிகளுக்கு எதுவும் ஆகுமோன்ற ஒரு பயத்தினால. நான் ஒருத்தவங்க சொன்னாங்க ரோஸஸ் எல்லாம் மூட தேவையில்லை அப்படின்னு. பட் வாழை மரம் வந்து கட்டாயம் நாங்கள் மூடணும். ஏன்னா அது பார்த்திங்கன்னா இப்போவே கருகி போச்சு. விட்டோம்னு சொன்னால் அந்த கிழங்கு வந்து நல்லா குளிரில் வந்து அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கூடிய சீக்கிரம் அது வந்து கட்டாயம் மூடி விட்டுறணும். அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பாஸ்தா தான் செய்து கொடுத்துருந்தேன். ஏன்னா பார்த்திங்கன்னா என்னோடய மகன் வந்து நேரத்தோடு வந்து அவர் மிலிட்ரி கேம்புக்கு வந்து போகணும் ஈவினிங்கே. அதனால தான் நான் நேரத்தோட சாப்பாடு கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு வந்து பீஃப் இறைச்சி தூள் இருக்குல்ல, அது போட்டு டொமாட்டோ சாஸ் வந்து போட்டு கலந்து அன்றைக்கி செய்து கொடுத்துருந்தேன். அதோட சீஸையும் கொஞ்சம் மேலால் தூவி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்.